Hello friends, welcome back to VBC. இன்னைக்கு நம்ம Poco F3 GT Vs Realme X7 Max இந்த ரெண்டு ஃபோன்ஸோட கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஃபோன்ல எது பெஸ்ட் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. நீங்க இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அங்க இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. நான் எப்பலாம் ஒரு வீடியோ போடுறேனோ அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா கிடைச்சிரும். இந்த ரெண்டு ஃபோன்ஸோட டிசைன்ஸ் பொறுத்த வரைக்கும் போக்கோ நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கிளாஸ் பேக், கிளாஸ் ஃப்ரண்ட், ப்ரொடக்ஷனுக்கு கொரில்லா கிளாஸ் 5ஓட வெயிட் 205 கிராமுக்கும் திக்னஸ் 8.3 மில்லிமீட்டருக்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஸ்லிம்மாகவே ஃபோனை மேட் பண்ணியிருக்காங்க. கிளாஸுங்கிறனால ப்ரீமியம் லுக்கும் இருக்குது. அதுக்கடுத்து நம்ம அப்படியே ரியல்மியை பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் ஃப்ரண்ட்டு, பிளாஸ்டிக் பேக், ஃப்ரேம்ஸ் பிளாஸ்டிக் பேக்கோட வெயிட் 179 கிராமுக்கும் திக்னஸ் 8.4 மில்லிமீட்டருக்கும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. வெயிட்டில் ஒரு 20 கிராம் தாங்க டிஃப்ரென்ஸ் வருது. இதில் என்ன பெருசாக இருக்கும்? ரெண்டு ஃபோன்ஸுமே கிட்டத்தட்ட கை கோரே அளவு தான் இருக்கும். ஏன்னா திக்னஸ் ரியல்மி ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்குது, அதாவது 8.4 மில்லிமீட்டர், போக்கோவில் 8.3 தான். மற்றபடி கிளாஸுங்கிறது சில பேருக்கு பிடிக்கும், பிளாஸ்டிக்ங்கிறது சில பேருக்கு பிடிக்கும். அந்த வகையில் ரெண்டு ஃபோன்ஸுமே கிட்டத்தட்ட இந்த டிசைனில் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க. டிஸ்பிளேஸை பொறுத்த வரைக்கும் போக்கோ 6.67 இன்ச் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஸ்பிளேவை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. OLED டிஸ்பிளே, 120 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+க்கான வீடியோ சப்போர்ட்டிங், பஞ்ச் ஹோல் கேமராவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சைடில் இருக்குது. உங்களுக்கு ப்ரொடக்ஷனுக்கு கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. நம்ம ரியல்மியை பொறுத்த வரைக்கும் 6.43 இன்ச் இருக்கக்கூடிய அமலட் பேனல் இங்கே எடுத்து வந்திருக்காங்க. 120 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட், HDR10+, பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இருக்குது, இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ப்ரொடக்ஷனுக்கு டிராகன் ட்ரையல் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு என்னமோ இங்கே ரியல்மி தான் ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு தோணுது. டிஸ்பிளே வந்து அமலட்டில் 120 ஹெச்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோடு எடுத்துகிட்டு வந்தது உண்மையாக ஒரு நல்ல இது. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்கிறது இன்னொரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ரியல்மி தான் சொல்லுவேன். போக்கோ அந்த OLEDங்கிறனால மட்டும் கொஞ்சம் இதாக இருந்தது, மற்றபடி அதுவும் நல்லா தான் இருந்தது. டிஸ்பிளே வந்து ஓகே. அதுக்கடுத்து இந்த கேமராஸ், ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே ஒரே மாதிரியான கேமராஸ் தான். போக்கோவை பொறுத்த வரைக்கும் 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி, 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, 4Kஸில் 30 FPS நீங்கள் இருக்கிற வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். 1080ல் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 30, 60, 120 FPSல ரெக்கார்ட் பண்ண முடியும். ரியல்மியும் அதே மாதிரி தான். 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி, 8 மெகாபிக்சலுக்கான வைடு, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ, 4Kஸில் 30 FPSல வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். 1080 வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா 30, 60, 120 FPSல ரெக்கார்ட் பண்ண முடியும். கேமராஸில் ரெண்டுமே கிங்கு தான் சொல்லணும், ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்படியே செல்ஃபிஸ் வந்தோம் அப்படின்னா ரெண்டு ஃபோன்லையுமே 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி தான் ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. அந்த வகையில் இங்கேயுமே யாருமே ஜெயிக்கலிங்க, ரெண்டுமே காமன் தான், ஒரு கம்பேரே பண்ண முடியல. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் போக்கோவில் Android 11 MIUI 12.5ல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. டைமென்சிட்டியோட 1200 ப்ராசஸரிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 5G சிப்செட் இது, 6 நானோமீட்டரில் பில்ட் பண்ணது. CPU ஆக்டோகோர், GPU Adreno 618. வேரியன்ட்ஸ்னு பொறுத்த வரைக்கும் 3 இருக்குது, 6, 8, 12ன்னு. அந்த 12 GB ரேம்ங்கிறது தான் ஹையர் வேரியன்ட், இந்த ப்ரூஸ்லி வேரியன்ட்டு. 256 GB ஸ்டோரேஜோட. மற்றபடி 6, 8 காமன் தான், 128 GB ஸ்டோரேஜோட. ரியல்மியும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். UI மட்டும் ரியல்மி 2.0 UI எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ராசர் அதே தான், நமக்கு CPU வந்து அதே தான், ப்ராசர் அதேங்கும் போது உங்களுக்கு அதே தான். வேரியன்ட்ஸ் வந்து 6 GB 8 GB காமனாக 128 GB ஸ்டோரேஜ். இங்கேயுமே நம்ம ஒரு கம்பேரிசனே கொடுக்க முடியாது. நெக் டு நெக் ரெண்டு ஃபோனுமே ஈக்குவலான கம்பேரிசனில் தான் இருக்குது. அதனால இந்த ரெண்டு ஃபோன்ஸ்லையுமே இது வின் அது வின்னு சொல்ல முடியாது. இந்த ப்ராசஸிங் விஷயத்தில் ரெண்டு ஃபோனுமே ஒரே மாதிரி தான். கேமராஸும் சரி, ப்ராசஸிங்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் இது வின் அது வின்னு சொல்கிறதுக்கு ரெண்டு ஃபோனுமே காமன் தான். இந்த டைமென்சிட்டி 1200 ப்ராசஸுங்கிறது உண்மையிலே பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் தான். பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் போக்கோவில் 5065 mAhக்கான பேட்டரியும் 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் இருக்குது. ரியல்மியில் 4500 mAhக்கான பேட்டரியும் 50 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜரும் 2.5 வாட்ஸ்க்கான ரிவேர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் ரியல்மியில் தராங்க. இந்த வகையில் ரெண்டுமே கிங்கு தாங்க. ஆனால் அந்த பேட்டரி போக்கோவில் எனக்கு பிடிச்சிருந்துன்னு சொல்லணும். கொஞ்சம் பெரிய பேட்டரி, சார்ஜிங்க்கும் நல்ல ஒரு ஆப்ஷனை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த ரெண்டு ஃபோனில் வந்து பெஸ்ட்டு நான் சூஸ் பண்ணால் ரியல்மி X7 Max தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து உங்களுக்கு இந்த ஃபோனில் ப்ராசர் வந்து ரெண்டுமே காமன்னு சொல்லிட்டேன், கேமராஸும் காமன்னு சொல்லிட்டேன். டிசைன் வைஸில் மட்டும் ரியல்மி வந்து நல்லா இருந்துன்னு சொல்ல மாட்டேன். டிஸ்பிளே நல்லா இருந்தது. போக்கோவில் வந்து இந்த டிசைனில் நல்லா இருந்தால் கூட ஃப்ரண்ட் வியூ வரும்போது அந்தளவுக்கு கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லுவேன். நான் இங்கே சூஸ் பண்ணுறது ரியல்மி X7 Max தான். போக்கோ F3 GT விசஸ் ரியல்மி X7 Maxை கம்பேர் பண்ணும்போது ரியல்மி X7 Max எனக்கு தெரிஞ்ச ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தோணுச்சு. இந்த வீடியோ பற்றின உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.